ஹாய் 12th ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப முக்கியமான ஒரு மெட்டீரியலோட வந்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு மெட்டீரியல் நீங்கள் இது வரைக்கும் பார்த்துருப்பீங்களான்னு தெரில. ரொம்ப ஈஸியாக இருக்குது படிக்கிறதுக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இஆர்சிலையும் சரி, அட் த சேம் டைம் வந்து போயட் லைன் கொடுத்து போய்ட்ரிக் லைன்ஸ் கொடுத்து கொஸ்டின் கேட்பாங்களா, அப்ரிசியேஷன். ஸோ அதுலேயும் வந்து ஃபுல் மார்க் எடுக்கிறதுக்கான ஒரு மெட்டீரியல் தான். ஸோ இந்த மெட்டீரியல் வந்து என்னென்ன இருக்குது, ஸோ இதை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணணும், ஐ மீன் இதை வந்து நம்ம எப்படி வந்து படிக்கணும் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் சொல்கிறேன். அண்ட் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் இஆர்சி அண்ட் இம்பார்ட்டன்ட் அப்ரிசியேஷன் கொஸ்டின்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இங்கிலீஷில் ஒரு மார்க் போகிற ஒரு பார்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒன் வேர்டில் தான் மேக்ஸிமம் வந்து மார்க் வந்து லாஸ் பண்ணுறாங்க. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த அப்ரிசியேஷன் கொஸ்டினில் தான் மார்க் போகுது. இஆர்சியோட எப்படியோ அட்டன் பண்ணிடுறாங்க, ஆனால் அப்ரிசியேஷன் கொஸ்டினில் மார்க் போகுது. ஸோ அதில் வந்து மார்க் போகாமல் நீங்கள் எப்படி ஃபுல் மார்க் வாங்குறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது வந்து நம்ம சேனலுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் உங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் போடுற வீடியோஸ் கண்டிப்பாக எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அது உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. ஃபர்ஸ்ட் இந்த கேசில் அப்படிங்கிறது வந்து எட்மின் மியூர், ஓகேங்களா, அவங்க தான் வந்து எழுதுனது. ஸோ ஆத்தர். ஸோ உங்களுக்கு இஆர்சி தெரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து ஒன்ஸ் அந்த போயம் என்ன போயம், அந்த லைன் வந்து எந்த லைன் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னாவே உங்களுக்கு வந்து 1 மார்க்கு கன்ஃபார்ம் ஆயிரும். நீங்கள் போயட்டையும் எழுதிட்டிங்கனாவே 1 மார்க்கு. பட் கீ ஆன்சரில் வந்து போயட்டுக்கு சேர்த்து 2 மார்க்கு அந்த மாதிரியும் இருந்துச்சு. ஸோ எப்படி பார்த்தாலும் சரி 1 மார்க்குங்கிறது மினிமம் உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் போயம் கண்டுபிடிச்சிட்டா அடுத்து அதை பற்றி கான்டெக்ஸ்ட் ரெஃபரன்ஸ் ஈஸியாகவே எழுதிடலாம். ஏன்னா காமன் ரெஃபரன்ஸ் அண்ட் காமன் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து படித்து வச்சுக்கிற சொல்லியிருக்கேன் நான் எல்லாத்துக்குமே. ஸோ அதை எழுதிட்டிங்கனாவே ஈஸியாக ஃபுல் மார்க் வாங்கிடலாம். அந்த இஆர்சியில் மார்க் போகிறதுக்கு ஒரு மேஜர் ரீசன் என்ன, ஃபஸ்ட்டு அந்த என்ன போயம்னே கண்டுபிடிக்க தெரில. ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்து மார்க் வந்து போகுது, ஓகேங்களா. இங்கே அந்த பிரச்சனை வேணாம். ஸோ அந்த பொயட்ரிக் லைன்ஸில் வர வேர்ட்ஸை வச்சு நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிடலாம். இந்த கேசில் அப்படின்னா பாருங்கள், டியூரட் வால், அடுத்தது வந்து டவரிங். ஸோ இந்த மாதிரி ஆர்ம்ஸு, லோடு, கேட்ஸு, வாலு, ஸ்டோன் டூல்ஸ், அந்த ஸ்டோனு, விக்கெட் கேட்டு. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா வைஸ்னட், வார்டர், பைட்டு, கோல்டு. ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் வந்துச்சு அப்படின்னாவே ஸோ அது வந்து இது கேசில் அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் போயம் அண்ட் போயட்டோட நேம் வந்து எழுதிடலாம், ஓகேங்களா. தென் வந்து அப்ரிசியேஷன் கொஷினுக்கும் அதே தான். ஒன்ஸ் வந்து அது கண்டுபிடிச்சிட்டாவே போதும். அதில் என்ன இதே பாருங்கள், இப்போ இந்த லைன்ஸ் இதெல்லாம் கொடுத்து லைன்ஸ் கேட்குறான்னு வச்சுங்க. அலிட்ரேஷன் வேர்டு, இந்த போயத்தில் உள்ள மொத்த அலிட்ரேஷன் வேர்டே இவ்வளோ தான், இதுதான் இருக்குது. ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இதுதான், இந்த லைன்ஸில் மட்டும் தான் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இருக்குது. நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், அப்ரிசியேஷன் கொஸ்டினை பொறுத்தளவில் கண்டிப்பாக வந்து நான் 4 கொஸ்டின் அட்டன் பண்ணணும்னு நினைக்கிறேன். நீங்கள் அதில் வந்து ஒன்று வந்து ரெஃபர் கேட்பாங்க. ரெஃபர்னா ஹீ, அந்த ஒரு லைனில் வந்து ஹீன்னு வருதுன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லைன் வந்து காமிக்கிறேன் இப்போ. ஓகே, இதில் அந்த மாதிரி லைன் இல்லை. அந்த லைனில் வந்து ஹீ இல்லாட்டி ஷீ, தே அந்த மாதிரி வந்துச்சுன்னா அது வந்து யாரை ரெஃபர் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. 1 டைப்பு 2 கொஸ்டின் இருக்கும். ஒரு கொஸ்டினில் சப்டிவிஷன் 1 அண்ட் சப்டிவிஷன் 2. அதில் ஒன்று வந்து ரெஃபரன்ஸ் டைப், அனதர் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் கேட்பாங்க. ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சை பொறுத்தளவில் ஈஸியாக அட்டன் பண்ணலாம். ஸோ ஒவ்வொரு லைன்லையும் ஒவ்வொரு போயத்துலையும் என்னென்ன ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இருக்குன்னு இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். லிட்டில் விக்கெட் கேட் அது வந்துச்சுன்னா மெட்டாஃபர். தென் அவர் மாசப் அந்த இது வந்துச்சுன்னா மெட்டாஃபர். அடுத்தது பாருங்கள், க்ரவ் தின் அண்ட் அந்தது அது வந்துச்சுன்னா சிமிலி. ஏன் சிமிலினா ஆஸ், லைக் இதெல்லாம் வந்துச்சுன்னா சிமிலி, அது உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன் அந்தது. ஸோ அடுத்தது இன்டகிரேஷன், பர்சனலிஃபிகேஷன். ஸோ இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. சேம் லைக் தட் அவர் கார்சியா ரினாட்ரி. ஸோ அதுக்குமே பாருங்கள் கீவேர்ட்ஸும் கொடுத்துருக்காங்க, அலிட்ரேஷன் வேர்டு என்னென்ன வந்திருக்கு, அண்ட் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் என்னென்ன வந்திருக்கு. அப்போ இந்த மெட்டீரியலில் வந்து உங்களுக்கு ஈஸியாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த க்ளூவை வச்சு நீங்கள் வந்து இஆர்சிக்கும் அட்டன் பண்ணிடலாம். இஆர்சி என்ன பாயிண்ட் கண்டுபிடிச்சி அட்டன் பண்ணி அதுக்கான காமன் ரெஃபரன்ஸ் எழுதிட்டா ஃபுல் மார்க் வாங்கிடலாம் இஆர்சியில். அட் தி சேம் டைம் நீங்கள் அப்ரிசியேஷன் கொஸ்டின்லையும் அந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்லேருந்து என்னென்னலாம் கேட்பாங்களோ ஸோ அதுக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்து ஓவரால் இந்த மெட்டீரியல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப எப்படி சொல்கிறது, ஒரு 8 பக்கத்தில் ஒரு கண்டிப்பாக ஒரு நல்ல மெட்டீரியல் தான் இது. இதுக்கான பிடிஎஃப் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்பேன், டவுன்லோட் பண்ணிக்கிறலாம். அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் நான் இமேஜாக ஷேர் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. அண்ட் இன்னும் நீங்கள் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வீடியோவை. அப்போ தான் வந்து வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் மறக்காமல் வீடியோக்கு ஒரு தம்ஸ் அப், லைக் பண்ணிடுங்க. ஸோ இந்த கீவேர்ட்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. இந்த கீவேர்ட்ஸை வச்சு நீங்கள் வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் இஆர்சியை பொறுத்தளவில். நான் இஆர்சிக்கு நான் டெடிக்கேட்டாக ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். பட் நவ் அகெயின் ஐ எம் ஷேயிங் என்ன அப்படின்னா, இஆர்சியை பொறுத்தளவில் போயிட்டு கண்டிப்பாக எழுதிருங்க, அதுக்கு 1 மார்க் கொடுத்துருவாங்க. அண்ட் எக்ஸ்ப்ளனேஷன் ரெஃபரன்ஸ், ஒரு சில பேர் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் நோட்ஸில் உள்ள மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் எக்ஸ்ப்ளனேஷன் ரெஃபரன்ஸ் தனித்தனியாக படிக்கிறீங்க. பட் அப்படி படிக்காதீங்க. காமனாக இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் த கேசில் இல்லை அவர் காசியா ரினாட்ரி அப்படின்னா, இல்லை உலீசஸ் அப்படி இருக்குன்னா, ஸோ அதில் வந்து காமனாக அந்த
போயம்னு நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னாவே அதுக்கு ஒரு காமன் ரெஃபரன்ஸ், காமன் எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ பார்த்து அதை படிங்க நல்லா. அதுவும் ரொம்பலாம் பேரா மாதிரிலாம் இருக்க தேவையில்ல. ஒரு 3 லைன்ஸ் இனஃப், ஒரு இல்லை 2 லைன்ஸ் இருந்தாவே போதும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஷார்ட்டாக பார்த்து வச்சுக்கோங்க. பார்த்து அதை காமனாக எழுதிட்டிங்கனாவே இஆர்சிலெலாம் மார்க் அவ்வளோவா கம்மி பண்ண மாட்டாங்க. நீங்கள் எழுதும் பட்சத்தில் உங்களுக்கு ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. ஸோ அதனால் வந்து யாரும் அதை வந்து வச்சாதீங்க. அண்டு உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல் அப்படின்னா யூஸ்ஃபுல் கமெண்ட் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு 1 வேர்டில் எப்படி ஃபுல் மார்க் வாங்குறது அப்படின்னு ஒரு மினி மெட்டீரியல் கொண்டு வரேன். 1 வேர்டுக்கான மெட்டீரியல் அடுத்தடுத்து இனிமேல் ஒவ்வொரு செக்ஷனாக பார்ப்போம். 7 × 5 35 அதில் எப்படி மார்க் வாங்குறது, அண்ட் அதே மாதிரி 1 வேர்ட்ஸில் எப்படி ஃபுல் மார்க் வாங்குறது. ஸோ அதே மாதிரி இப்போ அப்ரிசியேஷன் சொன்னால் அதுக்கப்புறம் அந்த கிராமர் செக்ஷன் அதில் எப்படி ஃபுல் மார்க் வாங்குறது அப்படின்னு பார்ட் வைஸ் நான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்லோட் பண்ணுறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.